கட்டி இருக்குது ஆனால் எனக்கு வலி இல்லை, சிலர் வந்து எனக்கு கட்டி இருக்குது ஆனால் வலிக்குது, அப்பப்போ வலிச்சுட்டு எனக்கு நார்மல் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் மார்பக புற்றுநோய் வரிசையில் வருமா? ஒன்று புரிஞ்சுக்கணும், கேன்சர்ஸ் ஆர் பெயின்லெஸ். அட்வான்ஸ்ட் கேன்சர் ரொம்ப அதிகமாக ஆகும்போது தான் அவங்களுக்கு பெயின்ன்றதே இருக்கும். அது கட்டி இருக்குனாலே வலி இல்லைன்னாலும் கண்டிப்பாக காட்டணும். பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிசர்ச்ட் கேன்சர் பிரெஸ்ட் கேன்சர். மார்பக புற்றுநோய் வந்தாலே மார்பகத்தை அகற்றுறது தான் ஒரே தீர்வாக இருக்குமா? பெண்ணுக்கு வந்து மார்பகன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். ஒரு வேலை பெருசாக இருந்து அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மருந்தெல்லாம் கொடுத்துட்டு குறைச்சிட்டு அப்புறமும் நம்ம பண்ணலாம். ஹோலாக எடுக்கிறதா இருந்தாலும் ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணலாம். இப்போ இருக்கிற மெடிக்கல் ஃபீல்டில் க்ரோத்தை பார்த்தோம்னா ஒரு ஹோப் கொடுக்கலாம், என்ன சார் சொல்லலாம்? பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் பயப்படவே தேவையில்லை. அது வந்து இமீடியட் டெத்து அப்படின்னு கொடுக்குறதுலாம் ரொம்ப ரொம்ப லெஸ் தேன் 5% தான். ஸோ ஸ்டேஜ் 4 ப்ரெசென்ட் ஆனவங்களுக்கு கூட சிக்னிஃபிகண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணலாம். உடனே பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்ட்டு வந்தோன்னா பயப்பட தேவையில்லை. நம்ம ஸ்ருங்கேரி சாரதாஸ் எக்விடாஸ் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன கேன்சர்ஸ்க்கு புற்றுநோய்க்கு வந்து கேர் பண்ணுறாங்க? எல்லா கேன்சரை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் ட்ரீட்மெண்ட் என்ன இருக்கோ எல்லாமே இங்கே இருக்குது. பணக்காரனும் சரி ஏழைகளாக இருந்தாலும் சரி 2 பேருமே நோயின்னு வந்தால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்துகள் எல்லாமே சிமிலராக இருக்கணுன்றது தான் எங்களுடைய பாலிசி. ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுக்கு டெக்னாலஜி இருக்குது. அதை போய் நீங்கள் பண்ணாமல் ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ணக்கூடாது. சென்னை தாம்பரம் கௌரிவாக்கத்தில் இருக்கக்கூடிய சிருங்கேரி சாரதா எக்விடாஸ் ஹாஸ்பிட்டலுடைய புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் நவீன் பத்மநாபன் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் யோகி. சார், மார்பக புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே இப்போ பொதுவாகவே புற்றுநோயினாலே எல்லாருமே பயப்படுவாங்க. மார்பக புற்றுநோய் அப்படின்னாலே அது யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது சார். பொதுவாக இவங்களுக்குலாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா யாருக்கு சார் சொல்லலாம்? பெண்களில் வந்துட்டு அதிகமாக வரக்கூடிய புற்றுநோய் வந்து மார்பக புற்றுநோய். ஸோ பெண்களில் மட்டும்தான் வரணும்னு இல்லை, ரொம்ப ரேராக வந்து ஜென்ஸ்லேயும் வரலாம். ஸோ ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு வந்து பெண்களுக்கு தான் காமன்னு, பட் ஜென்ஸுக்கும் சில பேருக்கு வரலாம் மார்பக புற்றுநோய். பெண்களில் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து யாருக்கு வேணாலும் வரலாம். சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது வந்துட்டு குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு, தாய்ப்பால் கொடுக்காதவங்களுக்கு, அப்படியெல்லாம் வந்துட்டு சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது சொல்லணுன்னா நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. தாய்ப்பால் கொடுக்காதவங்களுக்கு, குழந்தை வந்து பிறக்காமல் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு வயசுக்கு வந்துட்டு ரொம்ப லேட்டாக மெனோபாஸ் ஆகுது. ஸோ அந்த ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்சஸ் ரொம்ப நாள் இருக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் இல்லாமல் கூட யாருக்கு வேணாலும் வரலாம். பிரெஸ்ட் கேன்சர்ன்றது ரொம்ப காமனான நோயாக இருக்குது. ஸோ யாருக்கு வேணால் வரலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா ஆஸ் லோவஸ் நம்ம வந்துட்டு 28, 29லேயும் 28, 29 வயசுலேயும் பிரெஸ்ட் கேன்சர் இருக்கவங்கள பார்த்துருக்கோம். ஆஸ் ஓல்டஸ் 80, 85, 90லேயும் பார்த்துருக்கோம். ஸோ எங்கே இருக்கிறவங்களுக்கு வரவே வராது அப்படின்றது கிடையாது. ரிஸ்க்கு கம்மி. ஒரு மார்பக புற்றுநோய் வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஜெனட்டிக் ரீசனாக இருக்குமா, மரபணு ரீசனாக இருக்குமா, இல்லை இந்த மாதிரியான ஹார்மோனல் சேஞ்சஸ் மட்டுமே ஒரு காரணமாக இருக்குமா சார்? ஏன்னா பயப்படுறாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு அம்மாவுக்கோ பாட்டிக்கோ வந்துருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பயம் இருக்குல்ல, அந்த மாதிரி காசு இருக்கா? ஒன்று புரிஞ்சுக்கணும், மரபணுன்றது ஜீன்ஸ்ன்னு சொல்கிறது மரபணு. எல்லா கேன்சருமே மரபணு டேமேஜ்னால தான் வருது, ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷனால் வருது. நீங்கள் கேட்குறது வந்து பிறவிலே வர்றது, அது ஹெரிடிட்டரி. ஸோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. ஜெனட்டிக், ஹெரிடிட்டரி. ஜெனட்டிக்னால் வந்து எல்லா கேன்சருமே ஒரு ஜீன் மியூட்டேஷனால் தான் வருது. அது சில பேருக்கு வந்து அவங்க ஃபேமிலியாக வரும். அம்மாவுக்கு இருந்தது நெக்ஸ்ட்டு பொண்ணுக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்குது, இல்லைன்னா நெக்ஸ்ட்டு பேத்திக்கு வரக்கூடிய சான்சஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த ஹெரிடிட்டரி கேன்சர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மொத்த கேன்சர்ஸில் ஒரு 10% தான். அதாவது 10 கேன்சர்ஸில் 100 கேன்சரில் 10 பேர், அவர் 10 கேன்சரில் ஒருத்தர். இதுதான் 10 பேரில் மீதி 9 கேன்சர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லாமலே வரும். ஃபேமிலியில் இல்லாதவங்களே வரும். ஸோ நம்ம ஃபேமிலியில் யாருக்குமே இல்லை, நமக்கெல்லாம் இருக்காது அப்படின்ட்டு யாரும் லைட்டாக எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு என்ன சார் காரணம்? அதுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன அதுதான் ஜெனட்டிக் மியூட்டேஷன். அது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ வந்து நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒபிசிட்டி, நம்ம குண்டாக இருக்கிறது ஒரு டைப் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சருக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஒபிசிட்டி ஒரு காரணம். ஒபிசிட்டி ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டடீஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா ஒபிசிட்டியாக இருக்கவங்க, ஒபிசிட்டி இல்லாமல் இருக்கிறவங்களில் த ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் பிரெஸ்ட் கேன்சர் இன் ஒபீஸ் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. அதிகமாக ப்ராசஸ் ஃபுட் எடுக்கிறவங்க, அதிகமாக வந்துட்டு ஃபேட்டி ஃபுட்ஸ் எடுக்கிறவங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. நீங்கள் கேட்ட மாதிரி ஃபேமிலியில் தான் வரணும்னு அவசியம் கிடையாது. ஃபேமிலி ரிலேட்டட் கேன்சர்ஸ் வந்துட்டு
10% தான். மீதி ஃபேமிலி இல்லாமல் கேன்சர்ஸ், அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. மார்பக புற்றுநோய் வந்து ஒருத்தவங்களுக்கு எனக்கு இது வந்துருச்சா? இல்லையா? இது ஏன்னா சிலர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டே வந்து ஒருவேளை நமக்கு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அத வீட்ல இருந்தபடியே நமக்கு மார்பக புற்றுநோய் இருக்கா? இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏதாவது இருக்குதா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்குது. எஸ். இந்த மாதிரி வீடியோஸோ இல்லை இந்த மாதிரி இந்த அவேர்னஸோ எதுக்குன்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான் பண்ணுறோம், விழிப்புணர்வுக்காக தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எல்லா லேடிஸும் இப்போ ஜென்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் அண்ட் அம்மா, ஒய்ஃபு, தங்கச்சிங்க எல்லோரும் இருப்பாங்க. ஸோ 30 வயசுக்கு மேலே எல்லாருமே வந்து அவங்க சுய மார்பக பரிசோதனை பண்ணிக்கணும். சுய மார்பக பரிசோதனைன்னா என்னென்னா, ஒரு பீரியட்ஸ்க்கு ஒரு 5 டேஸ் முடிஞ்சு, இப்போ அதாவது பீரியட்ஸ் ஏஜில் இருக்கவங்களுக்கு பீரியட்ஸ்க்கு ஒரு 5 டேஸ் முடிஞ்சு மார்பகத்தை வந்துட்டு ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று அவங்க ட்ரெஸ் பண்ணும்போது வந்து மார்பகத்தை ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்க ஃபஸ்ட்டு பார்க்கணும், கண்ணாடியில் அதை பார்க்கணும், ப்ளஸ் தொட்டு பார்க்கணும். அது பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் வீடியோஸு இல்லை நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனல்லையே அந்த மாதிரி சுய மார்பக பரிசோதனை பற்றி வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக அவங்க வந்து வீட்டில் வந்துட்டு மார்பகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவங்க தொட்டு பார்க்குறதுனால ஏதாவது வந்து கட்டிகள் இருக்கா, இல்லைனா வந்து மார்க்காம்பு உள்வாங்கி இருக்கிறது, இல்லை மார்க்காம்பில் ரத்தம் வர்றது, இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கான்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கணும். ஃபஸ்ட் டைம் வந்து சம்டைம்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ கண்டினியூஸாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, சின்னதாக இருக்கும்போதும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். மார்பக புற்றுநோய் கம்ப்ளீட்டாக நம்மளால் வந்துட்டு தவிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாப்புலேஷனில் ஃபுல்லாக ஒரு 100 கோடி மக்கள், இப்போ வந்துட்டு ஒரு 50 கோடி மக்கள் லேடிஸ் இருக்காங்கன்னா எல்லாருலேயுமே நம்மளால் தடுத்துட முடியாது. பட் ஆனால் இந்த ரிஸ்க் ஃபேக்டர் குறைக்கிறதுனால அந்த வாய்ப்பை குறைக்கலாம். ஒன்று முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் குறைக்கலாம். ஆமாம், அதாவது வந்துட்டு இப்போ வந்து ஸ்மோக்கிங் பண்ணாமல் இருந்தால் கேன்சர் ரிஸ்க்கு, லங் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. பட் ஸ்மோக்கிங் பண்ணாதவங்களுக்கும் வருதில்லை. ஸோ பட் அதனால் எல்லோரும் போய் ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இந்த ஒபிசிட்டி, அதாவது வந்து தாய்ப்பால், அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு பெண்கள் வந்து 1 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தா அந்த ரிஸ்க் குறையுன்ற 1 வருஷம் நம்ம தாய்ப்பால் கண்டினியூஸாக கொடுக்குறோம். அதாவது வந்து 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் தாய்ப்பால். அது வந்து அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு நார்மல் ஃபுட் அலாங் வித் தாய்ப்பால். ஸோ 1 இயர் அவங்க தாய்ப்பால் கொடுத்துருந்தாங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் ரிஸ்க்கு கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் குறைக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி விழிப்புணர்வுனால சுய மார்பக பரிசோதனையெல்லாம் பண்ணிவிட்டு ஏதாவது சின்னதாக கட்டியாக இருந்தாலும் உடனே தெரிஞ்சுக்கலாம். மூணாவது என்னென்னா மேமோகிராம். வீட்டிலேயே வந்துட்டு நம்ம சுய மார்பக பரிசோதனை பண்ணலாம். இப்போ மேமோகிராம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ ஒரு மேமோகிராம் அண்ட் அல்ட்ராசவுண்டு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 40 வயசுக்கு மேலே இருக்கிற லேடிஸு ஜஸ்ட்டு ஒரு ரொட்டீனாக போய் நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி மேமோகிராம் அப்படி எடுத்தோன்னா அது ஒரு டெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லுங்கள். மேமோகிராம் பேரை கேட்டோட நிறைய பேர் பயந்து அது வலிக்குமா, அது மேமோகிராம் பரிசோதனை பண்ணும்போது நமக்கு என்னென்னா அதை டெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு பயப்படுறாங்க சார். அது உண்மையாகவே மேமோகிராம் பரிசோதனை வலிக்குமா? இல்லை, மேமோகிராம்ன்றது வந்துட்டு என்னென்னா எக்ஸ்ரே கதிர்வீச்சு மாதிரி அதை பிரெஸ்ட்டுக்குள்ளே வச்சு நம்ம அழுத்தி எடுப்பாங்க. அது நம்ம விஷுவல்ஸ் இப்போ பார்க்கலாம். அதை அழுத்தி எடுக்கும்போது அந்த மைல்டாக அந்த அழுத்துறதுனால சில பேருக்கு பெயின் இருக்கும், டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அது டெம்பரரி தான். அதனால் வந்து எக்ஸ்ட்ரீம்லி பெயின்ஃபுல் சுச்சுவேஷனு அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரு, சர்ஜரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து இது வந்து பெயின்லெஸ் ப்ரொசீஜரானு கேட்டால் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் உள்ள ப்ரொசீஜர். ஸோ இப்போ வேக்சின் சில பேருக்கு போடுறாங்க, ஒரு நாள் ஃபீவர் வரும். பட் வேக்சின்ஸ் போட்டுட்டு தானே இருக்கிறோம், ஏன்னா அதோட பெனிஃபிட் ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். ஆனால் இன்னொன்று என்னென்னா, சில பேர் வந்து மேமோகிராம் எடுத்தாலே அந்த ரேடியேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதனால் கேன்சர் வருமானு சில பேர் பயப்படுவாங்க. அதுவும் வந்து அந்த ரிஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள் தான். அதை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஸோ 40 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஒவ்வொரு அசோசியேஷன் ஒவ்வொரு கைட்லைன் சொல்கிறாங்க. நார்மலாக இருந்துச்சுன்னா 2 இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து மேமோகிராம் பண்ணலாம். சரிங்களா? சப்போஸ் எதாவது அப்நார்மாலிட்டி இருக்குன்னா கொஞ்சம் ஒரு இப்போ ஏதோ ஒரு சின்ன அப்நார்மாலிட்டி இருக்குது, நம்ம திருப்பி ஃபாலோ பண்ணோம்னா ஒரு 6 மந்த்ஸில் திருப்பி மேமோகிராம்லாம் பண்ணலாம். ஸோ மேமோகிராம் பண்ணுறத தள்ளி போகிறதுனால ஏதாவது ஆபத்து இருக்குமா? ஏன்னா இப்போ நீங்கள் 40 ஏஜ் கிட்ட சொல்கிறீங்க, இப்போ யாருக்காவது வந்து எனக்கு ஒரு மாதிரி கட்டி மாதிரி இருக்குது, அதை உடனே வந்து மேமோகிராம் பண்ணணுமா? அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கா? அது எந்த ஏஜ்க்கு 40க்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் டெஸ்ட் பண்ணலாமா? கரெக்ட், ரொம்ப நல்ல கேள்வி. 40க்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்ம சுய மார்பக பரிசோதனையில் அவங்களுக்கு கட்டிகள் இருந்தால், கட்டி இஸ் நாட் நார்மல் அட் ஆல். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் காட்டணும். எந்த டாக்டர்கிட்ட போய் காட்டணுன்னா, பக்கத்தில் வந்து சர்ஜன்ஸ் இருப்பாங்க, கைனகாலஜிஸ்ட் இருப்பாங்க. ஸோ யாராவது ஒரு குவாலிஃபைடு நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போய் காட்டலாம். ஓகேவா? பொறுத்த வரைக்கும் எல்லாருமே டாக்டர்கிட்ட காட்டணும்.
ஓகேவா. ஸோ கைனகாலஜிஸ்ட் ஆல்சோ ஆர் வெரி வெரி அவேர் ஆஃப் இட். ஸோ அவங்களும் பார்க்கலாம். ஓகேவா. சர்ஜன்கிட்டையும் இதுவும் காட்டலாம். நம்மளுக்கு வந்து கட்டி இருக்குன்னா அது நார்மல் கிடையாது. ஸோ அதை கண்டிப்பாக வந்து ஒரு டாக்டர்கிட்ட பார்த்து அதுக்கான பரிசோதனை அவங்க வந்து ஏஜை பொறுத்து அல்ட்ராசவுண்டோ மேமோகிராமோ ஒரு எஃப்என்ஏசி அதாவது டிஷ்யூ டயக்னோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, திசு பரிசோதனையும் செய்வாங்க. ஸோ கட்டி இருந்தால் அது நார்மல் கிடையாது. சில பேர் நினைப்பாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே கட்டி இருக்குது. நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன். எனக்கு வந்து கட்டி இருக்கு, ஆனால் எனக்கு வலி இல்லை. சிலர் வந்து எனக்கு கட்டி இருக்கு, ஆனால் வலிக்குது, அப்பப்போ வலிச்சுட்டு எனக்கு நார்மல் ஆயிருது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் மார்பக புற்றுநோய் வரிசையில் வரும். அதுதான் இப்போ ரெண்டாக பிரிச்சுப்போம். கட்டி இருக்குது, எனக்கு வலி இல்லை. அது கட்டி இருக்குனாலே வலி இல்லைன்னாலும் கண்டிப்பாக காட்டணும். ஒன்று புரிஞ்சுக்கணும், கேன்சர்ஸ் ஆர் பெயின்லெஸ். ஸோ அட்வான்ஸ்ட் கேன்சர் ரொம்ப அதிகமாக ஆகும்போது தான் அவங்களுக்கு பெயின்ன்றதே இருக்கும். கேன்சர்ஸ் வந்துட்டு எப்பயுமே பெயின்லெஸ்ஸாக தான் இருக்கும். ரொம்ப நாளாக இருக்குது கட்டி, ஒன்றும் பண்ணல, அதனால் நான் விட்டேன், இவங்க பசங்களுக்கு எதுக்கு சொல்கிறதுன்ட்டு நான் விட்டேன், சங்கோஜப்பட்டு விட்டுட்டேன் அப்படின்ட்டு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ கட்டி இருக்கிறதுனாலே அது அப்நார்மல் தான், கண்டிப்பாக போய் காட்டணும். ஓகேவா. ஒன்றும் பண்ணலன்றது இன்றைக்கி எதுவும் பண்ணாமல் இருக்கலாம், நாளைக்கு அது தொந்தரவு கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஸோ கட்டி இருந்து அது என்ன, அது வந்து சாதாரண கட்டியா இல்லை வந்து கேன்சர் கட்டியா, அதுக்கான பரிசோதனை பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் என்ன சொன்னீங்க, எனக்கு வலி வந்துட்டு போகுது கட்டியாக இல்லை அப்படின்ட்டு. எந்த ஒரு சிம்டமே பாடியில் 6 வீக்ஸ்க்கு மேலே ஆர் 8 வீக்ஸ், அதாவது ஒரு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்கு மேலே தொந்தரவு இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கான பரிசோதனைகளையும் அதுக்கான டெஸ்ட்டுகளையும் நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஓகே. நீங்கள் பார்த்த கேஸில் மார்பகத்தில் கட்டி இருந்தும் அவங்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் இல்லை அப்படின்னு நிறையா கேசஸ் வந்திருக்கா? சரி, மார்பக கட்டி இல்லைன்னா இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா 25-30 வயசில் ஃபைப்ரோ அடினோமான்னு ஒன்று வரும். ஓகே. அதெல்லாம் கட்டியாக இருக்கும். அது கேன்சர் கிடையாது. அது வந்து ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால யங் லேடிஸில் வரக்கூடியது. அதை ரிமூவ் பண்ணலாம். ஸோ அது ஃபியூச்சரில் கேன்சர் ஆக வாய்ப்புகள் இருக்கா? ஃபியூச்சரில் கேன்சர் ஆக வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்போ ஃபில்லோட்ஸ் டியூமர்னு ஒன்று இருக்குது, ஃபைப்ரோ அடினோமா மாதிரி இன்னொரு ஃபில்லோட்ஸ் டியூமர்னு இருக்குது. அது மார்பக அது வந்து பினைனாக இருக்கலாம். அது அப்படியே விட விட டைம் ஆக ஆக ஒரு மாறுபட்டு மெலிக்னன்ட் ஃபில், அதாவது வந்து கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே பார்த்துட்டா பெட்டர். ஆமாம் ஆமாம். எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா வந்து டாக்டர்ஸ் கிட்ட போனால் அவங்க ஏதோ சொல்லிவிடுவாங்க, அதனால் வந்துட்டு அவங்க காசு பார்க்கறதுக்கு ஏதோ சொல்லுவாங்க, பயப்படுவாங்க. சரி, ஒன்று புரிஞ்சுக்கணும், ஸ்கேன்ஸ் ஆர் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுனால என்ன நடக்க போகுதுன்னா உள்ளே இருக்கிறத தான் காட்ட போகிறாங்க. ஓகேவா. உள்ளே இருக்கிறது தான் நமக்கு தெரியும். ஸோ டாக்டர்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் ஒப்பீனியன் தான் சொல்ல போகிறாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் பயப்படாமல் உள்ளே போகாமலே இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்துட்டு அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருந்துச்சு, நீங்கள் பார்க்கலன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக தான் போகுது. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் த டைம் வந்து அது உங்களுக்கு சிம்டம்ஸ் கொடுக்க தான் போகுது. ஸோ அப்போவே நம்ம ஏன் பார்த்துருக்கக்கூடாது அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக அது ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து நமக்கு சின்னதாக இருக்கும்போதே எல்லா நோய்க்குமே பார்த்துக்கிறது எப்பயுமே அது நல்லது தான். அதே மாதிரி ப்ரிவென்டிவாகவும் ஸ்கேன் எடுத்துக்கிறது நல்லது தான். ஸோ பிரெஸ்ட் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னாலே பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆயிரும், மார்பகத்தை வந்து எடுத்துருவாங்க அப்படின்லாம் பல பெண்கள் பயப்படுறாங்க. மார்பக புற்றுநோய் வந்தாலே மார்பகத்தை அகற்றுறது தான் ஒரே தீர்வாக இருக்குமா? அது இல்லாமையே நம்ம வந்து சர்ஜரி பண்ண முடியுமா? பிரெஸ்ட்டும் டியூமரும் எவ்வளோ சைஸில் இருக்குது, கட்டி சின்னதாக இருக்குது, பிரெஸ்ட் வால்யூம் நமக்கு நல்லா இருக்குது. இப்போ இவ்வளோ பெரிய இடத்துல வந்து இந்த சின்ன கட்டியாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் கூட அகற்றலாம். அது பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சொல்லுவாங்க. அதேமாதிரி பெருசாக இருந்தாலும் அதை மட்டும் அகற்றிட்டு பக்கத்துலேருந்து தசைகளையும் நம்ம இது பண்ணலாம். ஸோ பிரெஸ்ட்டை கன்சர்வ் பண்ணி கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அதுக்கான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. நிறைய பேர், சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் வருவாங்க, ஹோல் பிரெஸ்ட்டே ஃபுல்லாக கட்டியாக இருக்கும், ஒரு 15 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்மளால் சம்டைம்ஸ் பண்ண முடியாது. அவங்களுமே யங்காக இருக்கிறாங்க, நம்ம மார்பகத்தை அகற்றிட்டோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி, பெண்ணுக்கு வந்து மார்பகன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். ஏஜ் ஆக ஆக அந்த சில பேருக்கு அந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்லாம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ யங்காகவும் நாங்கள் பார்க்குறோம். அப்படி இருக்கிற பேஷண்ட்டுக்கு பிரெஸ்ட் கன்சர்வ் பண்ணி கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு வேளை பெருசாக இருந்து அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மருந்தெல்லாம் கொடுத்துட்டு குறைச்சிட்டு அப்புறமும் நம்ம பண்ணலாம். ஹோலாக எடுக்கிறதா இருந்தாலும் ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணலாம். ஓகே. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து மார்பகத்தை அகற்றாமல் சர்ஜரி ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது? ஆமாம், இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு நம்ம பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. சர்ஜரி பார்த்திங்கன்னா வந்து பிரெஸ்ட் கேன்சர் அதாவது பிரெஸ்ட்டை அகற்றாமல் வந்து பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரின்னு சொல்லுவோம், அதை பண்ணக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி பிரெஸ்ட் கன்சர்வேஷன் பண்ணி நம்ம வந்து தசைகளை எடுத்து போடணும், அது வந்து ஆன்கோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சர்ஜரிஸும் இங்கே பண்ண முடியும்.
பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் பண்ணி வேற எங்கேருந்து அதை எடுத்து போடுறது. அது வந்து பின்னாடியிலேருந்து ஃப்ளாப் சர்ஜரிஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதுவும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஹோல் பிரஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 யங் லேடிஸ் அவங்க ஸ்பெசிஃபிக்காக இருந்தாங்க, எனக்கு வந்து ஐ ஷுட் ஹேவ் தட் கான்ஃபிடென்ஸு, அதனால எனக்கு ஹோல் பிரஸ்ட் ரிமூவ் பண்ணாலும் அவங்களுக்கு பிரஸ்ட் ரிமூவ் பண்ணாமல் பண்ண முடியல, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்தாங்க. ஸோ ஹோல் பிரஸ்ட் ரிமூவ் பண்ணாலும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிவிட்டு வயிறுலேருந்து சதை எடுத்து இங்கே வச்சுட்டு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்டும் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது, அதுக்கான சர்ஜரிஸும் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு அந்த வர நோயை விட அவங்களோட பயம்தான் அதிகமாக அவங்கள கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்போ கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர் சொன்னால் ரொம்ப வந்து பயப்படுறாங்க மக்கள். இப்போ இருக்கிற மெடிக்கல் ஃபீல்டில் க்ரோத்தை பார்த்தோம்னா அது எந்த அளவுக்கு மார்பக புற்றுநோயை பற்றி பயப்பட வேணாம், நீங்கள் வந்து முன்னாடியே செக் பண்ணிட்டாலே சரியாகிடும் அப்படின்னு ஒரு ஹோப் கொடுக்கலாம், என்ன சார் சொல்லலாம்? பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் 80 to 90% ஆஃப் மக்கள் வந்துட்டு இமீடியட் பயப்படவே தேவையில்லை. அது வந்து இமீடியட் டெத்து அப்படின்னு கொடுக்குறதுலாம் ரொம்ப ரொம்ப லெஸ் தேன் 5% தான். ஓகேவா? சில அக்ரெசிவ் கேன்சர்ஸ் வரும், சில இந்த பிரெஸ்ட்டு சொல்ல மற்ற இடத்துல அவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆகி வந்திருப்பாங்க, ஃபியூ மந்த்ஸ் ஆர் அந்த மாதிரிலாம் தான் இருப்பாங்க. ஃபஸ்ட் இப்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஊரில் யாராவது சொல்லியிருப்பாங்க, அவங்க ஸ்டேஜ் 4 தான் கண்டுபிடிச்சோம், ஆனால் வந்துட்டு அவங்க பண்ணியே உடனே இறந்துட்டாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்து 6 மாதத்தில் இறந்துட்டாங்க, 3 மாதத்தில் இறந்துட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பிரெஸ்ட் கேன்சரில் இதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிசர்ச்ட் கேன்சர் பிரெஸ்ட் கேன்சர். ஓகேவா? ஸோ அதனால் அதில் வந்து சர்ஜிக்கல் ஃபீல்டுலேயும் சரி, மெடிக்கல் ஃபீல்டுலேயும் சரி, ரேடியேஷன் ஃபீல்ட்லேயும் சரி நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் ரிஃபைன்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா we are able to offer ட்ரீட்மெண்ட். சில பேர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டேஜ் 4 ப்ரெசென்ட் ஆவாங்க. ஸ்டேஜ் 4 ப்ரெசென்ட் ஆகி சம் லேடிஸ் அதாவது வந்து நெக்லெக்டடாக இருப்பாங்க, அதான் நான் சொன்னதே பயந்துட்டே வராமல் இருந்திருப்பாங்க, அந்த மாதிரியும் இருக்கிற லேடிஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஸ்டேஜ் 4 ப்ரெசென்ட் ஆனவங்களுக்கு கூட அந்த மாதிரி நம்ம வந்து அட்வான்ஸ்டு ஒரு மெடிசன்ஸு, ஒரு ஹார்மோனல் டேப்லெட்ஸோ, இந்த இதை பொறுத்து ஹார்மோனல் டேப்லெட்ஸோ, டார்கெட்டட் தெரப்பியோ கொடுத்து சிக்னிஃபிகண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணலாம். உடனே பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்ட்டு வந்தோன்னா பயப்பட தேவையில்லை. ஏர்லி ஸ்டேஜில் வந்தால் நல்ல க்யூர் ரேட்ஸ் இருக்குது. நீங்கள் 0 ஸ்டேஜ்லலாம் வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90-95% க்யூர் ரேட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேஜ் அதிகமாக க்யூர் ரேட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ பிரெஸ்ட் கேன்சர்னோடனே யாருக்கும் அந்த கேன்சர் வராமல் இருக்கிறது தான் நல்லது. வந்தால் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணிக்கணும். பட் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது, நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிசர்ச்ட் கேன்சர். அதனால் வந்து நிறையவே அட்வான்ஸ்மெண்ட் ஸ்டேஜ் 4 வந்தாலும் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த விழிப்புணர்வு மூலமாக மேஜராக என்ன சொல்ல வரணும்னா, ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுக்கு டெக்னாலஜி இருக்குது, அதை போய் நீங்கள் பண்ணாமல் ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ணக்கூடாது. இப்போ எல்லாருமே பார்க்குறவங்க என்ன கேட்கணுன்னா, உங்கள் ஃபேமிலியில் எத்தனை லேடிஸ் இருக்காங்க 40க்கு மேலே, அவங்க எல்லோரும் ஸ்க்ரீனிங் மேமோகிராம் பண்ணாங்களா இல்லையா? இப்போ எங்கள் ஃபேமிலியில் என்ன கேட்டிங்கன்னா பண்ணிட்டாங்க. ஸோ அதேமாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க மாதிரி கேட்கணும். லேடிஸாக இருந்தீங்கன்னா 40க்கு மேலே இருந்தீங்கன்னா மேமோகிராம் பண்ணிக்கிட்டிங்களா, எவ்ரி 2 years ஒன்ஸ் அட்லீஸ்ட் பண்ணணும். பிரெஸ்ட் கேன்சரே வரக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரியான ப்ரீகாஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம்? ஃபுட்டாக இருக்கலாம், நம்ம என்னென்ன ஹேபிட்டை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்திக்கலாம்? பிரெஸ்ட் கேன்சர் எந்த ரிஸ்க் ஃபேக்டருமே இல்லாமல் கூட வரும், சரிங்களா? ஃபஸ்ட்டு அது என்ன ப்ரிவெண்ட் பண்ணணுன்றது நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன நம்ம மைண்ட் செட்டில் இருக்கணும்னா, சப்போஸ் நமக்கு பிரெஸ்ட் கேன்சர் வந்தாலும் ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கணுன்றது தான் நம்மளோட மைண்ட் செட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து சுய மார்பக பரிசோதனையும் மேமோகிராமும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ரெகுலராக பண்ணிக்கணும். ஓகேவா? அது ஒன்று. அதை பற்றி ஏர்லியாக பார்த்தா நமக்கு ஈஸி. செகண்ட் திங், நீங்கள் வந்து என்ன ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணலான்னா, நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஹார்மோன் பாசிட்டிவ் கேன்சர்ஸ், ட்ரிபிள் நெகட்டிவ் கேன்சர்ஸ், HER2 பாசிட்டிவ் கேன்சர்ஸ்னு நிறைய வகைகள் இருக்குது. இன் ஜென்ரல் இந்த ஹார்மோன் பாசிட்டிவ் கேன்சர்ஸ் இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, பாடி வெயிட் வந்து ஐடியலாக இருக்கணும். ஐடியலாக இப்போ பிஎம்ஐன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஹைட் அண்ட் வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். பிஎம்ஐ அதிகமாக இருக்கும்போது எல்லா கேன்சர்ஸ்க்கான ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகம், பிரெஸ்ட் கேன்சருக்கும் அந்த மாதிரி ரிஸ்க் அதிகம். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு ஐடியல் வெயிட்டில் இருக்கணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்துட்டு ஒரு 150 to 200 நிமிஷம், விச் மீன்ஸ் அரௌண்ட் 2.5 hours to 3 hours. வாரத்துக்கு அட்லீஸ்ட் இன்னும் அதிகமாக பண்ணால் கம்மி.
ஒன்று ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. சும்மா நான் வாக்கிங் போகிறேன் அந்த மாதிரி லைட்டுன்னு இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு வேத்து போகிற அளவுக்கு நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நல்ல மாடரேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா உங்கள் ரிஸ்க்கை கம்மி பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னா என்னென்னா செடியிலேருந்து அப்படியே எடுத்து சாப்பிட்றது அன்ப்ராசஸ்டு. அதை கொஞ்சம் சமைச்சு சாப்பிடும்போது இன்னொரு லெவல் ஆஃப் ப்ராசஸிங் வருது. அதையே பேக்கெட்டில் போடும்போது ஹையர் லெவல் ஆஃப் ப்ராசஸிங் வருது. ப்ராசஸ்ட் ஃபுட்டுன்னா என்னென்னா பிஸ்கெட்ஸு, இந்த ரெடி டு ஈட் ஃபுட்ஸ், சிப்ஸு, பேர் சொல்ல விரும்பல. ஸோ ரெடி டு ஈட் வந்துட்டு இப்போது பரோட்டா, ரெடி டு ஈட்டு சப்பாத்தி, அதெல்லாம் வந்துட்டு டக்குன்னு வாங்கி சாப்பிடணும். ஹீட்டை பார்த்தா எல்லாத்தையும் அதான சாப்பிட்றோம் போலாம். ஆமாம், அது கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டாலும் இல்லை எனக்கு நான் போகிறேன் ஒரு நாள் வந்துட்டு நான் சிக்கன் நக்கெட் சாப்பிட்றேன், ஒரு நாள் வந்துட்டு நான் ஒரு ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்றேன் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்லாம், என்றைக்கா ஒரு நாள். அது ஸ்மால் அமௌண்ட்டு. டெய்லியே நான் ரெகுலராக 3 வேளைக்கு 7 நாளில் வந்துட்டு ஒரு 4 நாள் 5 நாள் இதையே சாப்பிட்டுட்ருப்பேன்னா தட் இஸ் நாட் கரெக்ட். இந்த ப்ராசஸ் ஃபுட்லாம் வந்து ஒரு லிமிட்டேஷனோடு இருக்கணும். ஐடியலி வந்துட்டு இது சாப்பிடாமல் இருக்கணும். சாப்பிட்டாலும் ரொம்ப ஸ்பேர்ஸாக சாப்பிட்ணும். ஸோ பேக்கேஜ் ஃபுட் எல்லாமே வர மிக்சர் இது எல்லாமே வந்து பேக்கேஜ் ஃபுட் தான். அதே மாதிரி பாட்டில்டு ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது இருந்தால் உங்கள் ரிஸ்க்கு குறைக்கலாம். பாட்டில்டு எந்த ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்கள் தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் என்ன சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, வீட்டில் 3 வேளை சாப்பிடுவாங்க, நடுவில் ஏதோ காஃபி டீ அந்த மாதிரி குடிப்பாங்க, எப்போயாவது வெளியில் போகும்போது எதாவது சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றது தான் கரெக்டான விஷயம். செலவு அப்படின்னாலே மக்கள் பொதுவாக கேன்சரில் அதிகமாக பயப்படுறது தான். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம ஹாஸ்பிட்டல் சிருங்கேரி சாரதா எக்விடாஸ் ஹாஸ்பிட்டலில் இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா கேன்சரை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் ட்ரீட்மெண்ட் என்ன இருக்கோ எல்லாமே இங்கே இருக்குது. அதே பிரெஸ்ட் கேன்சருக்கும் அதே மாதிரி தான். ஸோ எல்லா மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டுமே இருக்குங்க. செலவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ட்ரஸ்ட் பேஸ்டு ஹாஸ்பிட்டல். ஸோ சிருங்கேரி மேடம் வந்துட்டு லேண்டு கொடுத்துட்டு அப்புறம் ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் சேர்ந்து அவங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் பண்ணியிருக்காங்க. அதே நீங்கள் ஹாஸ்பிட்டல் சுற்றி பார்க்கும்போதே தெரியும், எதுவுமே வந்து நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல்ன்றதுனால எதுவுமே இன்ஃபீரியர் குவாலிட்டி மாதிரி இருக்காது. சுற்றி பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஹாஸ்பிட்டலாக தான் இது இருக்குது. அதே மைண்ட் செட்டோடு தான் எங்களோட சேர்மனோ இல்லை டைரக்டர், மெடிக்கல் டைரக்டரோ எல்லாருமே சேர்ந்து அதே மைண்ட் செட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா இவர் டைரக்டர் சொல்கிற மாதிரி ரிச் ஆர் புவர் ஒரு சேம் ஆன் த கவுச். அதாவது வந்து பணக்காரனும் சரி ஏழைகளாக இருந்தாலும் சரி 2 பேருமே நோயின்னு வந்தால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்துகள் எல்லாமே சிமிலராக இருக்கணுன்றது தான் எங்களுடைய பாலிசி. ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸோட காஸ்ட் எஃபெக்டிவாக நிறையவே இது ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல்னால இருக்குது. நம்ம சிருங்கேரி சாரதா எக்விடாஸ் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன இப்போ ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறையா மருத்துவ காப்பீடு இருக்குது கவர்மெண்ட்டில், அது என்னென்னலாம் கவர் ஆகும்? ஸோ அது வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சார்? முதலமைச்சருக்கான விரிவான காப்பீட்டு திட்டம் சிஎம்சிஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரதம மந்திரி காப்பீட்டு திட்டம் பிஎம்ஜேன்னு சொல்லுவாங்க. 2 ஸ்கீம்ஸுமே இங்கே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதில் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுக்கிறது கிடையாது. ஸோ ட்ரீட்மெண்ட் வந்துட்டு அதுலேயே நம்ம முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்துலேயும் பிஎம்ஜே ஸ்கீம்லேயுமே பண்ண முடியுது. சில பேருக்கு வந்துட்டு அவங்க வந்து அந்த ஸ்கீம்ஸில் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவாக தான் மற்ற ஹாஸ்பிட்டலில் கம்பேர் பண்ணும்போது இருக்குது. சம்டைம்ஸ் ரொம்ப சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்ககிட்ட ஸ்கீமும் இருக்காது, காஸ்ட்டும் அஃபோர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது கேஸ் டு கேஸ் பேசிஸில் அவங்களுக்கு டோனர்ஸ்லாம் யாராவது அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண எங்களால் முடியுது. ஓகே. ஸோ நம்ம சிருங்கேரி சாரதா எக்விடாஸ் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன கேன்சர்ஸ்க்கு புற்றுநோய்க்கு வந்து கேர் பண்ணுறாங்க சார்? எல்லா புற்றுநோய்க்குமே இங்கே வந்துட்டு சிகிச்சை தர்றாங்க, பண்ணிட்டு தான் இருக்கிறோம். தலையிலேருந்து கீழே வரைக்கும் போனால் வாய் புற்றுநோய், கழுத்து வகையில் வர புற்றுநோய், ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த புகையிலெல்லாம் போடுறதுனால அந்த மாதிரி கேன்சர்ஸு. அது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த டொபாக்கோலாம் வந்து ஸ்மோக்கிங் வந்து இப்போது கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கவங்க ஸ்மோக்கிங்க்கு போயிட்டாங்க. லேபரர்ஸு, இப்போ டிரைவர்ஸு, இந்த வேலை செய்கிறவங்க, லேபர் இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து புகையில போடுறாங்க வாயில். ஸோ அதனால் வர கேன்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் கூட வந்துட்டு இந்த காப்பீட்டு திட்டத்தில் பண்ண முடியாது. ஸோ ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ், வாய் புற்றுநோய், கழுத்தில் வர புற்றுநோய், அதுக்கப்புறம் லங் கேன்சர்ஸு, அதுக்கப்புறம் வந்து குடல் புற்றுநோய், அதாவது வயிற்று பகுதியில் வர எல்லா புற்றுநோய்களும், கல்லீரல், மண்ணீரல், அதுக்கப்புறம் இரைப்பை புற்றுநோய், குடல் புற்றுநோய், அதேமாதிரி பிரெஸ்ட் கேன்சர்ஸு, பிரெஸ்ட்டில் வர கேன்சர்ஸ், அதுக்கப்புறம் பெண்களில் வர கைனகாலஜிக்கல் கேன்சர்ஸ், அதாவது வந்து ஓவரி, அதாவது சினை முட்டைகளில் வர கேன்சர்ஸு, இல்லை கர்ப்பப்பையில் வர கேன்சர்ஸு, கர்ப்பப்பை வாயில் வர கேன்சர்ஸ், சர்விக்கல் கேன்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
அதை தவிர வந்து சாஃப்ட் டிஷ்யூஸாக இருக்கும் கேன்சர்ஸ், எல்லா கேன்சருமே இங்கே டீல் பண்ண முடியுது. அதே மாதிரி கிட்னி கேன்சர்ஸு, பிளாடர் கேன்சர்ஸ், அதாவது யூரினரி பிளாடர் கேன்சர், எல்லா கேன்சருமே டீல் பண்ணுறதுக்கான அடிக்குவேட் ஃபெசிலிட்டி, எக்ஸ்பர்டைஸு எல்லாமே இங்கே இருக்குது. அதுவுமே வந்து அட்வான்ஸ்டு லெவலில் எல்லா கேன்சர்ஸ்க்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ ரொம்ப நன்றிகள் சார். ஸோ மார்பக புற்றுநோயிலேருந்து எல்லா புற்றுநோய் பற்றியும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிகள் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.